வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 7.2ல் 8வது சம். பிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஸின் மடங்கு ஆகும். அதாவது ஒவ்வொரு மூணாவது உறுப்பும் இதோட மடங்காக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஸின் மடங்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மூணாவது உறுப்பும் இதோட மடங்காக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூணாவது உறுப்பு என்ன இருக்குன்னு பார்ப்போம். மூணாவது உறுப்பு நமக்கு என்ன இருக்குது? இங்கே மூணாவது உறுப்பு 2ன்னு இருக்குது, சரியா? ஸோ மூணாவது உறுப்பு 2ன்னு இருக்குது. ஸோ அடுத்த மூணாவது உறுப்புனா என்ன? இப்போ 6. ஆறாவது என்ன இருக்குது? 8ன்னு இருக்குது. அதாவது ஆறாவது பிபனோசி உறுப்பு 8. அதுக்கடுத்து மூணாவதுனா 9. ஸோ 34. அதுக்கடுத்து மூணாவதுனா என்ன வரும்? 12. 12ங்கிறது 144. அதாவது 12வது பிபனோசி எண் வந்து 144. அப்புறம் 15. 15வது பிபனோசி எண் 610. ஒரு மூன்றாவது உறுப்பு, முதல் மூன்றாவது உறுப்பு வந்து 2, அடுத்த மூன்றாவது உறுப்பு 8, அதுக்கடுத்த மூன்றாவது உறுப்பு 34, அதுக்கப்புறம் 144, அதுக்கப்புறம் 610. எல்லாம் இதோட மடங்காக இருக்குன்னா எல்லாமே 2ன் மடங்காக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன போட்டுடலாம்? பிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் 2ன் மடங்காக, 2ன் மடங்கு, சரியா?